அனைவருக்கும் வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழாவினை சாய் தெரேசா பவுண்டேஷன் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இதில் மாணவ மாணவிகளுக்கு நோட்புக் வழங்கி பள்ளி மாணவிகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம சொல்றது என்னன்னாக்கா அவரை ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தையிலே நம்ம சொல்லி முடிச்சிடறோம். ஆனா இப்ப நம்ம ஒரு உதாரணத்தை சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு தாத்தாவோ பாட்டியோ இறந்தாங்கன்னு என்ன சொல்லுவோம், இத்தனை ஆண்டு காலம் நம்ம கூட இருந்து நல்ல இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சாங்க இருந்தாங்க அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு நம்ம முடிச்சிடறோம். ஆனா பெருந்தலைவர் காமராஜரை நம்ம அப்படியே சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா அவர் இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செய்த சாதனைகளும் வளர்ச்சிகளும் நலத்திட்ட பணிகளும் ஏறலாம். அதனாலதான் இவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். ரெண்டாவது நீ பாத்தீங்கன்னாக்கா அவதார நாளா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க பிறந்தவர் காமராஜருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவர் இறந்து 51 ஆண்டுகளாவது. நம்மலாம் அந்த நேரத்துல பிறந்திருக்கவே மாட்டோம். இருந்தாலும் கூட அவரை பத்தி நம்ம வரலாறு படிச்சு அவரை பத்தி நம்ம நினைச்சு இன்னைக்கும் ரெண்டாவது நம்ம மட்டும் இல்லாம நம்முடைய அடுத்த தலைமுறையினர்களும் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுற அளவுக்கு இருந்து கொண்டிருக்கின்றனர். அதனாலதான் இன்னைக்கு அவதார நாளாக இன்னைக்கு நிறைய பேர் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறாங்க. அந்த ஆட்சி காலத்தை தமிழகத்தில் பொற்கால ஆட்சி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது. இப்போ அதுக்கப்புறம் 63ல இருந்து 2026 வரைக்கும் 63 ஆண்டு கால ஆட்சியை நம்ம பொற்கால ஆட்சின்னு சொல்ல முடியாது. போராடுற கால ஆட்சி தான். எதுவாக இருந்தாலும் நம்ம போராடி தான் நமக்கான வெற்றியையும் நமக்கான மக்களுக்கானதையும் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனா இவர் பொற்கால ஆட்சி கொடுத்த ஒரு மகத்தான தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனாலதான் பல அறிவியல் அறிஞர்கள் சொல்வது, ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எது ஒன்றும் இவர்களால் புதிதாக செய்துவிட முடியாது. வேண்டுமென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் செய்த எண்ணற்ற பணிகளை எண்ணற்ற நல்ல செயல்களை செய்ய இவர்களால் முன்வரலாமே கண்டி புதிதாக எது ஒன்றையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று சொல்வார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. காமராஜர் அவர்கள் அமைச்சராக போட்டிட்டு தோல்வியிட்ட பிறகு பத்திரிகை நிருபர்கள்லாம் அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, நீங்க இந்த முறை முதலமைச்சராக இல்லாம தோற்றதுக்கு நீங்க மக்களுக்கு கருத்து சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதனாலதான் வேற ஒரு முதலமைச்சரை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாற்றம் தான் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 63 கால ஆட்சி மாற்றம். அது நம்ம மக்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அதனை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொல்லுவாங்க. இவர் அதிகாரத்தை தவறாக எந்த இடத்துலயுமே அவர் பயன்படுத்தல. அதிகாரத்தை முழுமையாக மக்களுக்காகவே தமிழ்நாட்டுக்காகவே அர்ப்பணித்தவர். உதாரணம் சொல்லலாம். என்னன்னாக்கா இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். அவங்களுடைய அம்மா விருதுநகர்ல ஒரு கிராமத்துல வீட்டுல வசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. தெருவில் போய் தான் தண்ணி எடுக்க வேண்டிய காலகட்டத்தான் இருந்தது. அந்த நேரத்துல அரசு அதிகாரிகள் பார்த்துட்டு முதலமைச்சராக இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அம்மா இப்படி ரோட்ல போய் தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அடிப்பம்பு தண்ணிய போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் அந்த அம்மையார் உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரத்துல ஊர்ல போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த அடிப்பம்பை எப்படி நீங்க இதை போட்டீங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டிருக்காரு. பார்த்துட்டு, இல்லப்பா நீ முதலமைச்சராக இருக்கிறனால அரசு அதிகாரிகள்லாம் எனக்கு இதை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்மளும் மக்களோட மக்களாக தான் நீங்களும் போய் தண்ணி எடுக்கணும் ரோட்ல போய், வீட்டுக்குள்ள எப்படி நீ அடிப்பம்பு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சத்தம் போட்டுட்டு உடனே அந்த அரசு அதிகாரியை பார்த்துட்டு, இந்த அடிப்பம்பை எடுத்துருங்க முதல்ல, எல்லாரும் போல நான் ரோட்ல போய் எடுக்க சொல்றேன் அம்மாவை அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சாரு. இப்படி இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டா என்னன்னாக்கா அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மா சிவகாமி மாதிரி இறந்துடுறாங்க. அவரு அந்த அம்மையார் இறந்தது கூட அடக்க சடங்கு கூட இவர்கிட்ட பணம் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறார். இப்ப முதலமைச்சரா இருந்து அம்மாவை எப்படி அவர் அடக்கம் பண்ணிருக்கலாம் தெரியுமா? அந்த அடக்கம் பண்றதுக்கு இறுதி காரியம் பண்றதுக்கு கூட அவர்கிட்ட பணத்தை அரசாங்க பணத்தை எடுக்காம அந்த அளவுக்கு எளிமையான முறையில அடக்கம் செய்யப்பட்டதா எல்லாரும் கருத்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி காமராஜர் இறந்ததுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள்லாம் வீட்டுல போய் சோதனை போடுறாங்க. சரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளவு பணம் வீட்டுல வச்சிருக்கிறாரு, எவ்வளவு சொத்து மதிப்பு வச்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரும் அதிகாரிகள் எல்லாம் போய் நம்ம சோதனை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனாக்கா அவருடைய பணம்னு பாத்தீங்கன்னா வெறும் 120 ரூபா தான். 2 ஜோடி செருப்பு, 2 சட்டை, கதர் சட்டை, வேஷ்டி, சமையல் செய்யறதுக்கு பாத்திரங்கள், இப்படி சாதாரணமா ஒரு குடிசையில வாழ்ற ஒரு மகனாக தான் அவர் வாழ்ந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரேஷன் அரிசியை சாப்பிட்ட ஒரு முதலமைச்சர் சொன்னா பிறந்தவர் காமராஜர் சொல்லலாம். அந்த ரேஷன் அரிசியை சமைச்சு கொண்டு போய் வைரவன்ற உதவியாளர் பிறந்தவர் காமராஜர் கிட்ட கொண்டு போய் சாப்பாடு வைக்கும் போது அந்த அரிசி அவ்வளவு நாத்து அடிக்கும். அவர் சொல்லுவாரன், ஏங்க நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்கிறீங்க, நீங்க இந்த அரிசியெல்லாம் சாப்பிடலாமா, நீங்க நல்ல அரிசியை வாங்கி சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாரான். நம்மளே மக்களுக்கு இந்த ரேஷன் அரிசி தான் நம்ம கொடுக்குறோம், அவங்க சாப்பிடலையா, நான் மட்டும் என்ன வானத்துல குதிச்சவனா, நானும்
மக்களோட மக்களா இருக்கிறவன் தானே, முதலமைச்சர் தான் நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டவர். அதிகாரம் என்பது மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை வந்து ஒரு தப்பா எந்த இடத்துலயுமே பயன்படுத்தலாம். மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவுமே அர்ப்பணித்த ஒரு மகத்தான தலைவர். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் பிறந்ததினால் அந்த விருதுநகருக்கு விருது கிடைத்தாயிற்று. அவர் ஆற்றிய அரசியல் தொண்டு மக்களுக்கு மகத்தானது. அவர் நடந்த வழி நமக்கு வாழ்க்கையானது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு பாடமானது. அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் மக்களுக்கு புனித பூமியானது. இயேசு பிரான் பிறந்ததினால் மனித குலத்திற்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. மகாத்மா காந்தி பிறந்ததினால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. தந்தை பெரியார் பிறந்ததினால் மக்களுக்கு பகுத்தறிவு வளர்ந்தது. அண்ணல் அம்பேத்கர் பிறந்ததினால் அனைத்து மக்களுக்கான சமமான சட்டம் கிடைத்தது. அன்னை தெரேசா பிறந்ததினால் மனித நேயம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய தொண்டு அனைத்தும் வளர்ந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்ததினால் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பொற்கால ஆட்சி கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் கல்வி கிடைத்தது. உண்மையிலே இந்த சாய் தெரேசா ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா வந்து மிக சிறப்பாக இந்த இடத்துல வந்து தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறாரு. பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள், அன்னை தெரேசா அவருடைய பிறந்த நாள், நினைவு நாள், இப்படி பல சமூக சேவைகளையும் சமூக இதையும் இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு. அவருக்கு நான் இந்த நேரத்தில் எம்பி ஞானவேலு அவரோட இணைந்து செயல்படுகின்ற லோகநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்த இந்த இடம் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருந்தது. இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.